வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா சவுதி அரேபியாவில் நடக்கணுமா? ரசல்மேனியா 41ல் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்குது. இந்தியன்ஸ்னாலே கெட்டவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜந்தர் மகால் சொல்லியிருக்கிறாரு. இதே போல் ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி என்னதுன்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா WWE வந்து லாஸ் வேகாஸ் சூதாட்டத்துக்கு முக்கியமான ஒரு இடம் லாஸ் வேகாஸில் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா 41 நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுட்டாங்க. ரசல்மேனியா அங்கே தான் நடக்க போகுது. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லண்டன் மேலே கேட்டிருந்தார் ரெண்டுக்கு, ஏன்னாப்பா நீங்கள் ரசல்மேனியாலாம் கொஞ்சம் யூகே பக்கம் கொஞ்சம் வரலாமே, யூகே பக்கம் லண்டனில் வந்து நீங்கள் ரசல்மேனியாலாம் நடத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒன்லி யூஎஸ்ஏலேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போது WWE பொறுத்த வரைக்கும் ரசல்மேனியா அப்படிங்கிறது யூஎஸில் தான் நடக்குது. மற்ற எல்லா பேப்பருமே பார்த்தீங்கன்னா அங்கே நடத்துகிறோம், இங்கே நடத்துகிறோம், அக்குழுக்குள்ளே நடத்துகிறோம்னு சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. ஆனால் இந்த பேப்பரையை மட்டும் அப்படி எங்கேயுமே நான் ஊட்ட மாட்டுக்கானுங்க. WWE பார்த்தீங்கன்னா ஒன்லி ரசல்மேனியாவில் யூஎஸ்ஏல தான் நடக்கணும்னு சொல்லி நிற்கிறானுங்க. இதனால் அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் ரசல்மேனியாவை எங்கள் கண்ட்ரியில் நடத்துங்கன்னு கேட்குறாங்க. எவனும் இந்தியாவில் நடத்துங்கன்னு கேட்காதீங்கப்பா, ஏன்னா இந்தியன்ஸ்லாம் அந்தளவுக்கு டிக்கெட்லாம் கொடுத்து வாங்க மாட்டோம். இப்போது என்ன தெரியுமா விஷயம், இதே மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் சவுதி அரேபியாவில் வந்து ரசல்மேனியா நடத்தக்கூடாது, நாங்கள் வந்து ரசல்மேனியா நீங்கள் கண்டிப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கேட்கல. ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, என்ன தெரியுமா, நம்ம கான்ட்ராக்டை வந்து 2028 முடியுது, அந்த பாண்டிங் நமக்குள்ளே நல்லா இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்டிங் பண்ணிக்குவோம். அது இந்த மாதம் எக்ஸ்டெண்டிங் பண்ண போகிறோம். கூட ஒரு 10 வருஷம் ஆக்கிக்குவோமே 2038 வரைக்கும். இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். ரசல்மேனியாவை வந்து நீங்கள் சவுதி அரேபியாவில் நடத்துங்க. ரசல்மேனியாவை முடியாது, இல்லைப்பா நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் அப்படின்னா ராயல் ரம்போவை நீங்கள் சவுதி அரேபியாவில் நடத்துங்க. எங்களுக்கு ரசல்மேனியா இல்லாட்டாலும் பரவாயில்ல, ராயல் ரம்போவை சவுதி அரேபியாவில் நடத்துங்க. அண்டர்டேக்கர், கோல்டுபர்க், மிந்தி லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் ஜான்சனெல்லாம் கொண்டு வந்து மேட்சஸ் நடத்துனீங்கல்ல, அதே மாதிரி மேட்சஸ் நடத்துங்க. கன்ஃபார்ம் பெரிய அரினா, இந்த அப்துல்லா ஸ்டேடியம்னு ஒன்று இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா 90,000 ஆடியன்ஸ் கிட்ட இருக்கலாம், கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குற அளவுக்கு பெரிய ஸ்டேடியம். அதில் வந்து ராயல் ரம்போ நடத்துங்க. சின்ன சின்ன ஸ்டேடியத்தில் நடத்துறீங்க. முதல்ல நடத்துகிறாங்களா கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போ, அதெல்லாம் ரொம்ப பெரிய அரினா. அந்த மாதிரி ஒரு பெரிய அரினாவில் வந்து ஷோ நடத்துங்க. அதில் வந்து ராயல் ரம்போ நடத்துங்க. ஜான்சனா, அண்டர்டேக்கரு, ரோமன் ரெயின்ஸ் மாதிரி பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான பாசிபிளான ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்குள்ளே சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி WWE சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதத்தில் ராயல் ரம்போ அல்லது ரசல்மேனியா சவுதி அரேபியாவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும். எனக்கு தெரிஞ்சு சவுதி அரேபியாவில் ரசல்மேனியா நடக்காது. அது மட்டும் இல்லாமல் WWE பார்த்தீங்கன்னா 2027 அந்த ரசல்மேனியாவை பார்த்தீங்கன்னா எங்கே நடத்த போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா டெட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்களாம். அதாவது போன வருஷம் சம்மர்ஸ்லாம் நடந்து பார்த்தீங்கன்னா அரினா, அந்த அரினாவில் வந்து ரசல்மேனியாவை நடத்த போகிறதா ஒரு சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. ஜந்தர் மகால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட் ஆகிட்டாரு. ஜந்தர் மகால் பேர்லாம் தர முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி WWE சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நான் வேற ஒரு பேர் மகாராஜா அப்படிங்கிற பேரில் கூட நான் அதை ரசலிங் கம்பெனியில் சண்டை போட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிந்தர் வந்து இருக்கிறாரு. இப்போ அவர் 90 நாளுக்கு அப்புறமா ஃப்ரீ ஏஜென்ட். அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு எமோஷ்னலாக. WWE வந்து நான் பலமுறை வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர் பண்ணுறேன்னு சொன்னேன், பட் ஆனால் பண்ண விடலை. ஜந்தர் மகாலுக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியன்ஸ் யாரு வந்தாலுமே கெட்டவனுங்க தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறானுங்க. அடப்பா சண்டால பாவி WWE, எனக்கு எல்லாத்துலேயும் உங்களுக்கு பிடிக்கும்ப்பா. இப்போ கூட பரிதாபங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை வச்சு கலாய்ச்சிருந்தாங்க, அது கூட நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் WWEக்கு. ஆனால் அதெல்லாம் தவிர்த்து விட்டு WWE இந்தியன்ஸை மட்டும் எப்படி டார்கெட் பண்ணுறாங்க? இந்தியன் ரெஸ்லர்ஸ் யாருனாலுமே பேபி ஃபேஸ் கிடையாது, ஒன்லி ஹில்டன், சப்போர்ட்டிங்கே கிடையாது. ஜந்தராக இருக்கட்டும், கிரேட் காலியாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லலாம் கிரேட் காலியெலாம் ஃபேஷன் பண்ணாருன்னு. என்ன ஃபேஷன் பண்ணார்? பல்லேலக்கா டான்ஸ் ஆடினார், அது ஒரு ஃபேஷனா? ஒரு ஜான்சன் மாதிரி, கோடி ரோட்ஸ் மாதிரி ஃபேஸ்ட்டாக காட்டினாங்களா? இல்லையே. ஸோ அதனால் எனக்கு கவலை இல்லை. நான் 90 நாளைக்கு அப்புறமா அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடும்போது ஒரு ஹீல் கேரக்டரில் சண்டை போட மாட்டேன், ஒரு ஃபேஸ் கேரக்டரில் தான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி மகாராஜா சொல்லியிருக்கிறாரு ஜந்தர் மகால். கங்க்ராச்சுலேஷன். முதல்ல உங்களுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லக்கூடாது, கங்கஞ்சன் சொல்லணும். ஏன் கங்கஞ்சன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்தியனாக நீங்கள் ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஒரு போல்டாக சொல்லியிருக்கீங்கல்ல ஜந்தர் மகால், அது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் டர்ன் ஜந்தர் மகால் நாங்களும் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எல்லாருமே ஹேங் ஓவர் மூவி பார்த்துருப்பீங்க. ஹேங் ஓவர் மட்டும் இல்லை, ஹேங் ஓவர் மாதிரியான ஒரு கில்மா படம், ஒரு மேட்ரு படம், கெட்ட வார்த்தை படம்,
இந்த மாதிரி மோசமான படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் எடுக்கப்படும். லாஸ் வேகாஸ் அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா சூதாட்டம், சூது, மது இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம். அந்த இடத்துல ரசல்மேனியா நடத்துகிறாங்க. ஏன் தெரியுமா? நார்மலான ஒரு ஒன்றும் இல்லைங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயோ அல்லது ஃப்ளோரிடாலேயோ ஒரு டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா 50,000 வைக்கானுங்கன்னா இங்கே 75,000 வந்து பார்ப்பானுங்க. எல்லாம் குடிகார பயலுக தானே. சம்மர்ஸ்லாமுங்க போன ஒரு 2 வருஷம் முன்னாடி சம்மர்ஸ்லாம் நடத்துகிறானுங்க. 52,000 ஆடியன்ஸ் வந்தானுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அரினா தான் பவுல் ஸ்டேடியம் சொல்லுவாங்களே அந்த ஸ்டேடியத்தை. ஸோ அந்த அலஞ்சர் ஸ்டேடியம். ஸோ அந்த ஸ்டேடியத்தில் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்படுது. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு செத் ரோலன்ஸ் வெர்சஸ் ட்ரூ மெக்கின்டையர் வெர்சஸ் சிஎம் பங்க். இவங்களுக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக பார்த்தீங்கன்னா நடக்கும். வெனஸ்டே சம்மர்ஸ்லாமில் ட்ரூ மெக்கின்டையருக்கும் சிஎம் பங்குக்கும் மேட்ச் நடக்குன்னு வைங்களேன். அது அடுத்த வருஷம் செத்து வெர்சஸ் ட்ரூ வெர்சஸ் சிஎம் பாங்குக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட்டாக நடக்கும்னு சொல்லப்படுது. அடுத்த மேட்ச் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்படுது ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் தி ராக்குக்கான மெயின் ஈவென்ட் மேட்ச்சு. ஒருத்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல மேட்ச் தான். இந்த மேட்சை டபிள்யூ நெக்ஸ்ட் ரசல்மேனியா நடத்துறதுக்கு ஒரு ஷாக்கிங்கான அதாலா புதாலா மாறி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அது என்ன அதாலா புதாலா செய்தின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கப் ஃபட்டு கூடிய சீக்கிரம் டபிள்யூபிள்யூக்கு வர போகிறாரு. டபிள்யூபிள்யூக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு ரசலருடைய பேர் வந்து ரொம்ப ஃபேம் ஆகுதுன்னா அது ஜாக்கப் ஃபட்டு தான். பிகாஸ் பிளட் லைன். இது என்ன தெரியுமா விஷயம்? ஜாக்கப் ஃபட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவோ மாதிரி ஒரு பவர் ரசலர் தானா. சோலோ சிக்காவோ மாதிரி தான் இருப்பாராம். இப்போது சோலோ சிக்காவுக்கு பதிலாக ஏன் நம்ம ஜாக்கப் ஃபட்டுவை வந்து ட்ரைபல் சீஃப் அந்த கேரக்டரில் மெயினாக காட்டக்கூடாது அப்படிங்கிற ஐடியா டபிள்யூபிள்யூக்கு இருக்கிறதா ஒரு சில செய்திகள் நமக்கு கிடச்சிருக்குது. ஜாக்கப் ஃபட்டை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்டா ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் இருக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் இவருக்கு பதிலாக அதாவது ரோமன் ஃபீடுக்கு பதிலாக ஜாக்கப் ஃபட்டுவை போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில செய்திகள்லாம் கிடச்சிருக்குது. பட் ஆனால் இது எல்லாமே ரூமர் தான். ஜாக்கப் ஃபட்டு டபிள்யூபிள்யூக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டண்டனக்கா டங்னு சொல்லிட்டு ஒரு சில ரெஸ்லர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அதாங்க டாங்காலோலா பேரெல்லாம் நல்லா இருக்குல்ல, டாலாலாலா இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்லர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க புதுசாக பிளட் லைனில் ஆட் பண்ணி. அந்த வகையில் இதுக்கப்புறமா ஜாக்கப் ஃபட்டு மற்றும் ஒமாகாவோட பையன் இவங்கெல்லாம் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது எந்த டீமில் ஜாயின் பண்ணுவாங்க? நம்ம சோலோ சிக்காவோட பிளட் லைன்லையா, இல்லாட்டா புதுசாக இவங்கன்னு சொல்லிட்டு 3வது பிளட் லைன் உருவாக்குவாங்களா? இது ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டு பிளட் லைன் என்னாச்சுன்னே தெரியல. இதில் வேறு 1, 2, 3ன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக போயிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் இதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைங்கப்பா. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒருத்தன் வந்தால் தான் பதில் சொல்ல முடியும். அவன் யார் அப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது யார், அந்த தலை யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பார்லிமெண்ட்டை கேட்டால் கூட சொல்ல மாட்டேன்.